பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மருமகள் பணிப்பெண்ணை தாக்கிய புகார் தொடர்பாக அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக எவிடன்ஸ் கதிர் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். இந்த கொடுமையான வன்கொடுமை நடந்திருக்கு. 15ஆம் தேதி பொங்கலில் விட்டுட்டு போயிட்டாங்க. பார்க்கும்போது உடம்பு முழுவதும் காயம் இருந்திருக்கு. 16ஆம் தேதி உளுந்தூர்பேட்டை ஜிஹெச்சில் அந்த பொண்ணு அட்மிட் ஆகுது. அங்கே எம்எல்சி கேஸ் ஃபைல் பண்ணப்படுறாங்க. என்னென்ன காயங்கள், எதனால் அந்த காயம் ஏற்படுதுன்னும் போது இந்த பொண்ணு விலாவரியாக சொல்கிறாங்க, எந்தெந்த வெப்பன்ஸ் கொண்டு யார் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு. உடனடியாக ஜிஹெச்சிலிருந்து திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் உளுந்தூர்பேட்டை போலீஸும் அதுக்கு முன்னாடி விசாரணை பண்ணியிருக்காங்க, ப்ரிலிமினரி என்கொயரி. 17ஆம் தேதி இரவு 10 மணிக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்தது. 1:30 மணி வரை கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அவங்களுக்கு ஆய்வு செய்து தான் அவங்க போனாங்க. இதுக்கிடையில் மிகப்பெரிய திரட்டு இருந்ததுனால நம்ம எவிடன்ஸ் குழுவினர் அவங்கள போய் காப்பாற்றி அங்கேருந்து மீட்டு இங்கே மதுரைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இம்மிடியட்டாக அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணணும். எஃப்ஐஆர் போட்டோன்றாங்க. இம்மிடியட்டாக வேகமாக அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணணும். ரெண்டாவது காம்பன்சேஷன் கொடுக்கணும். நிறைய எஸ்சிஎஸ்டி நிதி இருக்குது, அதிலிருந்து ஒரு தொகையை எடுத்து இந்த குடும்பத்தினருக்கு ஒரு பெரும் தொகையை அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த குழந்தையை படிக்க வைக்கணும். இதை கண்டித்து முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசாமல் இருப்பது எங்களுக்கெல்லாம் வேதனை அளிக்கிறது. எதுக்கோ குரல் கொடுக்குறாருல்ல, இது ரொம்பவும் காட்டு மிராண்டித்தனம் இல்லை, இது ரொம்ப ஒரு அயோக்கியத்தனமான செயல் இல்லை. இதை கண்டித்து இது பண்ணணும். மிகப்பெரிய அவங்களுக்கு அழுத்தம் இருக்குது, அரசியல் ரீதியான அழுத்தம் இருக்குது. அவங்க இல்லாத மக்களுக்காக பண்ணுறாங்க. அதனால் பேரம் பேசப்பட்டுச்சு, அழுத்தமாக. அந்த பாதுகாப்புக்காக தான் இவங்க இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மருமகள் வீட்டில் பணி செய்யும் பெண்ணை கடுமையாக தாக்கியதாகவும் தகாத வார்த்தைகளில் பேசியதாகவும் அவர்களின் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 1 வருடமாக இப்பெண் பணியில் சேர்ந்து பணியாற்றி வந்த நிலையில் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். உடலில் பல காயங்கள் ஏற்பட்டிருப்பதையும் திரையில் காண முடிகிறது. வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் அவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தனக்கும் தன் மகனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினரின் மருமகள் என கூறி தம்மை சித்திரவதைப்படுத்தியதாக பாதிக்கப்பட்ட இளம்பெண் தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுமி புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியை காணலாம். முடியல, அவங்க சொல்லி கொடுக்குற வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லி போனேன். 2 நாள்ல என்னால் வேலை செய்ய முடியல. அவங்கள்ட்ட சொல்கிறேன், எனக்கு வேலை செய்ய முடியல, நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ வந்துட்டு போகிறதுக்கு என்ன இது சத்திரமா, நீ இங்கே வேலை செய்யணும், 6 மாதம் இங்கே வேலை செய்யணும்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க, என்னை அடிக்கிறாங்க. என்னோடய மொபைல்லாம் வாங்கி உடச்சி என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க எந்த வீடுன்னே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அடித்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் எம்எல்ஏ வீட்டு மருமகள், உங்கள் அம்மாவை தூக்கி ஸ்டேஷனில் வச்சிருவேன், அதனால் நீ இங்கே தான் வேலை செய்யணும், உங்கள் அம்மா வருவாங்க, அக்ரிமெண்ட்டில் நீ கையெழுத்து போட்டு ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு பெரிய ஃபஸ்ட்டு காய்கறி தான் கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. போக போக என்னை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாமே செய்ய வச்சாங்க. வீடு கூட்டி மாப் போடணும், துணி கழுவுற வேலை, எல்லா வேலையுமே என்கிட்ட கொடுத்தாங்க. அந்தந்த வேலையும் ஒரு சின்ன சின்ன தப்பு இருக்கும். எனக்கு அப்போ தான் புதுசு. அந்த சின்ன தப்பெல்லாம் சுட்டி காட்டி என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. அடிக்கிறதுனா அவங்களுக்கு எவ்வளோ எஃபர்ட்டில் அடிக்க முடியுமோ அந்த எஃபர்ட்டில் அவங்க என்னென்ன ப்ரெஷர், என்ன டென்ஷனில் இருக்காங்களோ அது எல்லாமே என் மேலே காட்ட ஆரம்பித்தாங்க. என்னை அடிக்க யூஸ் பண்ண பொருள் எல்லாமே குழம்பு கரண்டி, தோசை கரண்டி, நைஃபு, தொடப்பக்கட்டை, ஸ்லிப்பரு, இதை வச்சு தான் என்னை மோஸ்ட்லி அடிக்க ஆரம்பித்தாங்க. அடிக்க ஆரம்பித்து என்னை கரண்டி வச்சு என்னை ஒரு வேலை தப்பாக செஞ்சுட்டேன்றனால என்னை கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. என் உடம்பு ஃபுல்லாக அடித்தாங்க, என் தலை ஃபுல்லாக அடித்தாங்க. அடிச்சுட்டு பிளட்டு ஒழுவும் வாயிலிருந்து. நான் சொல்லுவேன், என்னால் முடியல, என்னை விட்டுருங்கக்கான்னு சொல்லும்போது இந்த பிளட்டை போய் கழுவிட்டு வான்னு சொல்லி என்னை அடிப்பாங்க. என்னை சின்ன சின்ன தவறுகளுக்கு எல்லாமே நான் வேலைக்காக தான் என்னை அடிக்கிறேன் அப்படின்ற மோட்டிவேஷனில் என்னை அடிப்பாங்க. மிளகாத்தூளை கரைச்சி என்னை குடிக்க சொல்லுவாங்க. குடிக்கலைன்னா கரண்டி எடுத்து அடிப்பேன்னு சொல்லுவாங்க. சிசர் வச்சு என் முடி என்னை போகும்போது எனக்கு முடி லாங்காக இருந்துச்சு, வரும்போது என் முடியை ஃபுல்லாமே கட் பண்ணிட்டாங்க, ஒரு முடியே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. சிசர் வச்சு என்னோடய கையெல்லாம் வெட்டி, ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையை ஃபுல்லாக சூடுபடுத்தி எல்லாமே பண்ணாங்க. என்னை நைஃப் வச்சு என் கழுத்து ஃபுல்லாமே கீறி அவ்வளோ டார்ச்சர், அவ்வளோ டென்ஷன் அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே என் மேலே காமிச்சாங்க. இது எல்லாமே காமிச்சாலும் என்னை ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க.
ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்பயும் கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன், இவங்களுக்கு நான் எதுவும் சொல்லலை அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்பயுமே விட மாட்டுறாங்க. அவங்க ஒரே வார்த்தை அவங்க மைண்டில் என்னன்னா, நான் எம்எல்ஏ வீடு, நான் வந்து உன்னை என்ன வேணால் பண்ணலாம், உன்னை இப்போவே நான் என்ன பண்ணாலுமே யாரும் வந்து கேட்க முடியாது, யாராவது வந்து கேட்டால் இதை அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்க. நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு தான் என்னை அவ்வளோ அடித்தது. வேலை செய்ய முடியல. அவங்க சொல்லி கொடுக்குற வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லி போனேன். 2 நாள்லேயே என்னால் வேலை செய்ய முடியல. அவங்கள்ட்ட சொல்கிறேன், எனக்கு வேலை செய்ய முடியல, நான் போகிறேன், வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீ வந்துட்டு போகிறதுக்கு என்ன இது சத்திரமா, நீ வந்து இங்கே வேலை செய்யணும், 6 மாதம் இங்கே வேலை செய்யணும்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க, என்னை அடிக்கிறாங்க. என்னோடய மொபைல்லாம் வாங்கி உடச்சி என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க எந்த வீடுன்னே எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் அடித்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் எம்எல்ஏ வீட்டு மருமகள், உங்கள் அம்மாவை தூக்கி ஸ்டேஷனில் வச்சிருவேன், அதனால் நீ இங்கே தான் வேலை செய்யணும், உங்கள் அம்மா வருவாங்க, அக்ரிமெண்ட்டில் நீ கையெழுத்து போட்டு ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து எனக்கு பெரிய ஃபஸ்ட்டு காய்கறி தான் கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. போக போக என்னை வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாமே செய்ய வச்சாங்க. வீடு கூட்டி மாப் போடணும், துணி கழுவுற வேலை, எல்லா வேலையுமே என்கிட்ட கொடுத்தாங்க. அந்தந்த வேலையும் ஒரு சின்ன சின்ன தப்பு இருக்கும். எனக்கு அப்போ தான் புதுசு. அந்த சின்ன தப்பெல்லாம் சுட்டி காட்டி என்னை அடிக்க ஆரம்பித்தாங்க. அடிக்கிறதுனா அவங்களுக்கு எவ்வளோ எஃபர்ட்டில் அடிக்க முடியுமோ அந்த எஃபர்ட்டில் அவங்க என்னென்ன ப்ரெஷர், என்ன டென்ஷனில் இருக்காங்களோ அது எல்லாமே என் மேலே காட்ட ஆரம்பித்தாங்க. என்னை அடிக்க யூஸ் பண்ண பொருள் எல்லாமே குழம்பு கரண்டி, தோசை கரண்டி, நைஃபு, தொடப்பக்கட்டை, ஸ்லிப்பரு, இதை வச்சு தான் என்னை மோஸ்ட்லி அடிக்க ஆரம்பித்தாங்க. அடிக்க ஆரம்பித்து என்னை கரண்டி வச்சு என்னை ஒரு வேலை தப்பாக செஞ்சுட்டேன்றனால என்னை கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பித்தாங்க. என் உடம்பு ஃபுல்லாக அடித்தாங்க, என் தலை ஃபுல்லாக அடித்தாங்க. அடிச்சுட்டு பிளட்டு ஒழுவும் வாயிலிருந்து. நான் சொல்லுவேன், என்னால் முடியல, என்னை விட்டுருங்கக்கான்னு சொல்லும்போது இந்த பிளட்டை போய் கழுவிட்டு வான்னு சொல்லி என்னை அடிப்பாங்க. என்னை சின்ன சின்ன தவறுகளுக்கு எல்லாமே நான் வேலைக்காக தான் என்னை அடிக்கிறேன் அப்படின்ற மோட்டிவேஷனில் என்னை அடிப்பாங்க. மிளகாத்தூளை கரைச்சி என்னை குடிக்க சொல்லுவாங்க. குடிக்கலைன்னா கரண்டி எடுத்து அடிப்பேன்னு சொல்லுவாங்க. சிசர் வச்சு என் முடி நான் போகும்போது எனக்கு முடி லாங்காக இருந்துச்சு, வரும்போது என் முடியை ஃபுல்லாமே கட் பண்ணிட்டாங்க, ஒரு முடியே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. சிசர் வச்சு என்னோடய கையெல்லாம் வெட்டி, ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையை ஃபுல்லாக சூடுபடுத்தி எல்லாமே பண்ணாங்க. என்னை நைஃப் வச்சு என் கழுத்து ஃபுல்லாமே கீறி, அவ்வளோ டார்ச்சர், அவ்வளோ டென்ஷன் அவங்களுக்கு இருக்கிறது எல்லாமே என் மேலே காமிச்சாங்க. இது எல்லாமே காமிச்சாலும் என்னை ஹாஸ்பிட்டலுக்கெலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்பயும் கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன், இவங்களுக்கு நான் எதுவும் சொல்லலை அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்பயுமே விட மாட்டுறாங்க. அவங்க ஒரே வார்த்தை அவங்க மைண்டில் என்னன்னா, நான் எம்எல்ஏ வீடு, நான் வந்து உன்னை என்ன வேணால் பண்ணலாம், உன்னை இப்போவே நான் என்ன பண்ணாலுமே யாரும் வந்து கேட்க முடியாது, யாராவது வந்து கேட்டால் இதை அழுத்தி அழுத்தி சொல்கிறாங்க. நான் மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு தான் என்னை அவ்வளோ அடித்தது. பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினரின் மகன், மருமகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தனக்கும் தன் மகனுக்கும் சம்பந்தமில்லை என சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தெரிவித்திருக்கிறார். அவரது ஆடியோ பதிவை பார்க்கலாம். நானும் கல்யாணம் ஆகி கொடுத்து நான் வந்து குரோம்பேட்ல பப்ளிக் சர்வீஸ் பண்றேன். ஓகே சார். மக்கள் பணி ஆற்றுங்க. அவங்க வந்து திருவான்மையூர்ல இருக்காங்க. எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது 7 வருஷம் முன்னாடியே கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அவங்க எப்பயாவது வருவாங்க போவாங்க அவ்வளவுதானே தவிர நான் எங்கேயும் போறது கிடையாது. எப்பயாவது ஒரு தடவை போவோம், அவ்வளவுதான். ஓகே. எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அதுக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு முழுமையா தெரியல. அப்படி இருக்கும்போது நான் இதை பத்தி எதுவும் நான் சொல்ல விரும்புறது, அவ்வளவுதான். ஓகே ஓகே. எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சரி 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 சரி. அவங்க இங்க இருந்து என் கண்ட்ரோல்ல இருந்து தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல. அவங்க தனியா இருக்கிறாங்க. அது என்ன நடந்ததுன்னு எனக்கு முழுமையா தெரியல. அதனால அவங்க வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. நான் அதுல போய் என்ன காப்பாத்துங்கன்னு கூட யாரும் நான் தலையிடல. நான் இதெல்லாம் தலையிடவே இல்லை. ஓகே 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 ஓகே.